ஹலோ ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இந்த பிடி லூசான மாதிரி நிற்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். நான் தூக்கத்திலிருந்து எழுந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் லூஸ் மாதிரி தான் நின்றுட்டுருப்பேன். நான் ஒரு சைடில் முடியெல்லாம் நல்லா சீவி எடுத்தா இன்னொரு சைடில் முடியெல்லாம் பொங்கி நிற்கும். என்ன மாதிரியே கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இல்லாத முடி. சரி, முடியெல்லாம் கட்டி வச்சுட்டு இனி என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு என்ன சாப்பிடு இருக்குன்னு போய் பார்க்கணும். நான் காலையில் எழுந்ததுலேருந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கீழே போய் பார்த்தா தோசை இருக்குது. தோசையும் தக்காளி சட்னியும் அப்புறமா டீயும் இருந்துச்சு. அந்த தோசை பார்த்தப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கேஸ் இஷ்யூக்கு அப்புறமா இப்போ தான் எங்கள் பிஜியில் தோசையை மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சு நான் டெரஸுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிலெல்லாம் காஞ்சிட்டு நிற்கலாம், கொஞ்சம் வைட்டமின் டி எல்லாம் கிடைக்கணும்ல. டெரஸில் இருந்து நான் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டைம் பார்த்தா மதியம் ஆயிடுச்சு. நமக்கு லஞ்சு சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரைஸ் கூட சாப்பிட ஏதோ ஒரு வாழைக்காய் குழம்பு இருந்துச்சு. பேரெல்லாம் தெரியாது, ஆனால் குழம்பு நல்லா இருந்துச்சு. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேலாச்சும் அந்த நோட்டில் எடுத்து கொஞ்சம் படிக்கலாம் சொல்லிட்டு உட்காந்தா தூக்கமாக வருது. அப்படியே தூங்கிட்டேன். படிக்கிறதுக்கு புக் எடுத்தா நல்லா படிக்கிறேனோ இல்லையோ நல்லா தூங்குது. நல்லா தூக்கம் எல்லாம் முடிச்சு இருந்து போய் குளிச்சுட்டேன். ஈவினிங் ஆனால் டீ போட்டு குடிக்கிறது மஸ்ட். அதனால டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இப்படி சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே உனக்கு டே இன் மை லைஃப்னு கேட்டால் ஆமாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். பாய்.